இல்ல, நீ என்ன சொன்னாலும் என்ன தடை காமிச்சாலும் நான் நம்ப தயாரா இல்ல. இவன் நான் பெற்ற புள்ள. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? கல்ல மாதிரி நிக்கிறியே. டேய், எல்லாருமே சந்தேகப்படுறாங்கடா. இவன் சொல்லுதான் போய் சொல்றா. என் பையன் உத்தமன்னு சொல்றா. சொல்லு. நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லு. என்ன அமைதியா நிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா, கல்பனா சொன்னது உண்மைதான். இத்தனை பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நல்ல மாதிரி நடமாட்டிட்டு இருக்கிற இத்தனை பேரை ஏமாத்தி இருக்கிற நீ. உத்தம மாதிரி நடிச்சிய நான் என் பையன் மாதிரி யாருமே தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கிற நீ. என்ன மட்டும் ஏமாத்தலடா, என் ஃப்ரெண்டு பரமு, அவனோட குடும்பம், அப்பாவி பொண்ணு வேதவல்லி, அத்தனை பேரை மொத்தம் ஏமாத்தி இருக்கிற. எப்படா நீ எனக்கு மகனா பிறந்த? டேய், உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து எனக்கு ஆக்சிடென்ட் உங்க பையன் சொன்னது பொய்ன்னு சொன்னப்போ அவன் கூட போய் சொல்லுவான் என் பையன் அவன்னு. நான் அவனை கோச்சுக்கிட்டேன்டா. நீ இது வரைக்கும் சொன்னதுதான் பொய்ன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சாடா. படுபாவி, உனக்காக நான் மங்களகரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். நீ கப்பலுக்கு உயிரோட கொண்டு வைக்கிறீரா? மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏமா வேதவல்லி, இந்த அயோக்கியனுக்கா நீ பறிச்சுட்டு வர? ராமா, இனிமே என் பொண்ணை யாரா கல்யாணம் பண்ணிப்பா? அவளுடைய வாழ்க்கைய நாசமா போச்சேடா. அப்பா, ப்ளீஸ் பா, என்ன மன்னிச்சிடுங்க மேடம். உங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறது என் ஆசை இல்ல. நான் சாகதான் போனேன். எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்க. நான் வாழறதும் சாகிறதும் உங்க கையில தான் இருக்கு. மாமா. என்னமா? நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. சுந்தர கல்பனா கழுத்துல தாலி கட்ட இருங்கப்பா. என்ன கல்யாணம் பண்ணி 2 பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்றதை விட செஞ்ச துரோகத்துக்கு அவர் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நியாயம். வேதா, நீ என்னம்மா சொல்ற? உன் வாழ்க்கைய அவளுக்கு தாரவாத்து கொடுக்க போறியா? அவர் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரி. கேட்டுக்கிட்டியா அயோக்கியா? வேதவல்லி என்ன சொன்ன கேட்டுக்கிட்டியா? அவ எங்க, நீ எங்க? ஆண்டவன் உனக்கு இன்னைக்கு சரியா தாண்ட விதிச்சிருக்கிறான். வேதவல்லிக்கு புருஷனை வர உனக்கு கொடுத்து வைக்கிறடா. நீ லாயக்கில்ல அவளுக்கு. போ, அந்த கல்பனையை கட்டிக்க. போ. இப்ப பிடிச்ச இந்த கைய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விடமாட்டேன் வேதவல்லி.
என்ன மன்னிச்சிரு மருமகளே. இனிமே அப்படி சொல்லாதீங்க. நான் உங்க மருமக கிடையாது. உங்களை மாமனை கூப்பிடுற உரிமையும் எனக்கு கிடையாது. என் பொண்ணு இந்த மாதிரி அழுது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. அவன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு அவ கண்ணுல கண்ணீர் வடிய வச்சுட்டியடா ராமநாதா. அந்த படுபாவை இப்படி பண்ணுவான்னு கனவோட நினைச்சு பார்க்கலடா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? மருமகளே, எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல தெரியல. தயவு செய்து மன்னிச்சிருமா. மாமா, என்னால முடியல மாமா. நான் அழக்கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண. சுந்தர் தான் என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு வாழ்ந்துட்டேன்னு அது எப்படி மாமா மறைக்க முடியும்? மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி சுந்தரோட முகம் பதிஞ்சிருக்க. அதை எப்படி மாமா அழிக்க முடியும்? உங்க மருமகளா இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு இப்போ திரும்பவும் பரமேஸ்வர மகளா எப்படி மாமா மாற முடியும்? உங்க எல்லாரையும் பிரிஞ்சு சாவோட விளிம்புல நிக்கிற மாதிரி வேதனையா இருக்கு மாமா. என்னால அழாம இருக்க முடியல. சுந்தர் கட்டுற மாங்கல்யத்தை சுமந்துக்கிட்டு சுமங்கலியாவே சாகணும்னு நினைச்சிட்டு இருந்தனே, அதெல்லாம் சின்ன குழந்தைங்க கட்டி விளையாடுற மண் வீடா கலைஞ்சு போச்சு மாமா. அழாம வேற என்ன பண்ண முடியும்? நான் இப்ப என்ன பண்றது? எங்க போறது? யாரோட பேசுறது? யாருக்காக வாழறது? எதுவுமே புரியலையே மாமா. ஏன் மாமா சுந்தர் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாரு? அவர் மனசு பூரா நான் தான் இருக்கேன்னு நினைச்சேன். அது கூட பொய்ய போச்சு மாமா. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல குழந்தை. அவன் இதை வேணும்ட்டு பண்ணானா விதிதான் இப்படி விளையாடிச்சா? ஒன்றுமே புரியலம்மா எனக்கு. இது எப்படியோ மாமா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த நம்பிக்கையில நான் வாழறது? அப்படி எல்லாம் மனசு விட்டுறாதம்மா. கடவுள் ஒரு கதவை முடிதா இன்னொரு கதவை திறப்பான். உனக்கு நிச்சயமா கடவுள் ஒரு வழியை காட்டுவாமா. கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்களையும் நம்ப முடியலையே. எங்கேயோ இருக்கிற கடவுளை எப்படி மாமா நம்புறது? வேதவள்ளி, அழாதம்மா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே புலம்பி என்ன ஆக போகுது? இந்த கல்யாண பேச்சு எடுத்த உடனே நான் வேண்டான்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? என்னோட மனசுக்கு பட்டது இது நடக்காதுன்னு. கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு அண்ணே நீங்க தான் என்ன சொன்னீங்க. இப்போ அம்மா யாரையும் குறை சொல்லாத. அந்த பொண்ணு மனமேடை ஏறி உட்கார்ந்துட்டா. இனிமே மாமா குடும்பத்துக்கு கல்பனாதான் மருமக. அவளோட கல்யாணமாவது ஒழுங்கா நடக்கட்டும். ஏன்னா நான் வெறும் கனவுதான் கண்டு இருக்கேன். அந்த பொண்ணு கற்பையே எழுந்திருக்கா. என்னை விட அவளுக்கு தான் பாதிப்பு அதிகம். மாமா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சுந்தர் அவ கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. நீங்க போங்க, நான் என்ன தேத்திக்கிறேன்.
என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லம்மா, நான் போக மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது மனமேடை இல்ல. என்னோட கனவுகள், ஆசை, குடும்பம், மானம், கௌரவம், இறந்து போன மனைவி லட்சுமி அவளோட ஆசை அத்தனை குழி தோண்டி புதைச்சவங்க உட்கார்ந்து இருக்கான். இத பாரு, என் மகன் சுந்தரராஜ் எப்போ செத்து போயிட்டான். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க மாமா. அவர் நம்ம சுந்தர் மாமா. அவர் தப்பை பண்ணிருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர். இவ்வளவு நாளா நம்ம மனசுக்குள்ள வச்சு கொண்டாடின ஒருத்தர் அவரு. தயவு செஞ்சு அவருக்கு சாபம் கொடுத்துடாதீங்க. அவரு நல்லா இருக்கணும்னு உங்க மனசார வாழ்த்துங்க மாமா. போங்க மாமா. உன்னால எப்படிம்மா இப்படி எல்லாம் பேச முடியுது? பாத்தியாடா பரமு, இப்ப ஏற்பட்ட தங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என் புள்ள ஒரு தகரத்துக்கு தாலி கட்ட போறான். அம்மா, இத்தனை பெரிய துரோகம் பண்ணிருக்கிறான் உனக்கு. அவன் மேல இன்னும் இத்தனை பாசத்தை வச்சிருக்கிறியம்மா. ஒன்ன மனைவி அடைய அந்த பையில குடிச்சு வச்சிருக்கலையம்மா. என்னதான் சொல்றது? மாமா, இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. மனமேடையில உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. போங்க, போய் தாலி கட்ட சொல்லுங்க. போங்க மாமா. முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை, ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ? ஆம் கணானாந்த்வா கணபதிம் அபாமஹே கவிம் கபீனாம் உபமுஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோ திலஸ்வேதசாதனம் கிருஷ்வா மகாகணபதியே இதன்ன மமா. வாங்க, 2 பேரும் உட்காருங்கோ. அம்மா, திருமங்கலத்தை கொடுங்கோ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ரண்ணகர்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. வாக்தேவி ச வித்மஹே பிரம்மவத்னி ச தீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மாப்பிள்ள, இந்த மாலையை பொண்ணுக்கு போடுங்கோ. நீங்க இந்த மாலை மாப்பிள்ளைக்கு போடுங்கோ. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்த்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் கௌரீமிமாய கிரலான தக்ஷேகபதி துபதி சாதுஷ்பதே அஷ்டாபதே நவபதி பூஷி தகத்ராட்சரா பிரமே வியமன் ஸ்வாஹா. திருமாங்கலி தானம் பண்ணுங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்தஜாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுபமுகூர்த்தோ மகாந்தோ நகிருஹன் வந்தோ ததாஸ்து. தீர்க்காயுஷ்மான் பவ தீர்க்கசுமங்கலி பவ சதமானம் பவதசதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. தனம் தானியம் வசும் பகவத்ரலாபம் ததசம் வச்சனம். அப்பா, ஏண்டா அப்பா அப்படி பண்றாரு? என்னடா நீ? வா, வாங்க, வந்து அக்னியை பிரதட்சணம் பண்ணுங்கோ. வாங்க. 2 பேரும் அப்படியே சுத்தி வாங்கோ. ஓம் இங்க சதமானம் பவதி கையை பிடிங்க. சுத்தி வாங்கோ. எங்க சதமானம் பவதி சதாய பிரதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. ராஜாதிராஜாய பிரதண்டஜாயினே. என்ன நினைச்சேன்? நல்ல குணத்துக்கு இப்படி ஒரு பையன். இப்படி ஆயிடுச்சேடா. நிறுத்துடா. டேய்,
வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு என் மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்து அதை நாசம் பண்ணிட்டேடா. ஐயோ, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சு அவ நல்லா இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது என் நம்பிக்கையை பாழாக்கிட்டேடா. ஐயோ, என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்னு என் சொந்தக்காரங்க எல்லாரையும் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு பேரையே வரவழைச்சேடா. அவ்வளவு பேருக்கு முன்னாலேயும் என்ன தலைகுதிய வச்சுட்டேடா. ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? மணமேடை வரைக்கும் வந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவளுக்கு எப்படிடா கல்யாணம் நடக்கும்? அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் என்னடா பண்ணுவேன்? சுந்தர் சுந்தர்னு உன் புள்ள பேரை தாண்டா என் பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு தெரியலையேடா. என்ன இருந்தாலும் நீ பணக்கார இல்லையா? அதான் பணக்கார புத்தியை காமிச்சுக்க. பொண்ணை பெத்தவனுடைய வலி என்னன்னு உனக்கு தெரியாதுடா. பொண்ணை பெத்தவனுக்கு தாண்டா தெரியும். நீ என்ன இப்படி பேசுற? டேய், உன் வயல இந்த மாதிரி வார்த்தை வரலாமாடா? என்ன தெரியாதா உனக்கு? எத்தனை வருஷம் ஸ்நேகிதா நமக்கு? வேதவழி என் பொண்ணு மாதிரிடா. அவ எங்க வீட்டு மருமகளான்னு எத்தனை வருஷமா கனவு கண்டது உனக்கு தெரியாது? ரேணுகா உனக்கு தெரியாது? நான் அவளுக்கு கனவுல கூட துரோகம் நினைப்பேன்டா. ஏன்டா பரப்பு இப்படி எல்லாம் பேசுற? டேய், என் தப்பு இல்லடா அது. நான் மலை மாறி நம்பினேன் பாரு, சீமந்த புத்திரன். அந்த சுந்தரராஜன் பண்ண தப்புடாது. அவன் பண்ண தப்புக்கு நான் அவன் முன்னால குத்தவாளியா நிக்கிறேன். டேய், நான் உனக்கு துரோகம் பண்ணலடா பரமு. என் புள்ள எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டான். கால பிடிச்ச மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. என்னங்கய்யா? யோ, நிறுத்தியா? இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு நீதான் நாண்டுகிட்டு சாகணும். கடையில வேலை செய்யற பொண்ணு மேலே கை வச்சிருக்கான். இன்னும் எத்தனை பொண்ணு மேல கை வச்சிருக்கானோ தெரியலையே. காரியத்தை பண்ணிட்டானே. வேதவள்ளிய ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்கான். மாமா, இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த குடும்பத்தை பத்தி நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரணும். போயிடாதீங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துறாதீங்க. என் ஃப்ரெண்டு பரமோட குடும்பத்தோட மானமே போயிடும். நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நாங்க தவிப்பேன். ஐயா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறியா? போலீஸ் எல்லாம் போயிடாதீங்க, போயிடாதீங்க, இப்படி போயிடாதீங்க. பாவம், என் அப்பா பொண்ணோட வாழ்க்கை பாழாயிருமியா? ஏற்கனவே நீ ஏன்டா அவங்க காலில் போய் விழணும்? இத பாரு, என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னு ஒரு ஆதங்கம், மனவேதனை. அதனால தானே ஒன்னு அப்படி எல்லாம் பேசுறேன். தப்பா எடுத்துக்காங்க. தெரியுண்டா இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது நான் செஞ்ச பாவமோ இல்ல யார் கொடுத்த சாபமோ? இது விதி. வேதவல்லி, என்ன மன்னிச்சிருமா. உன் வாழ்க்கைய நானே பழாக்கிட்டேனே. மாமா, நாங்க போறோம் மாமா. கூடி வரும் மேகங்கள் கல்லெறிந்த வேகத்தில் திசையொன்று போக இந்த வானம் உடையும். பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும். போறாடா பாவம். நம்ம வீட்டுக்கு மருமகளா மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க வேண்டிய பொண்ணு பெருசா கும்பிட போட்டு அழுதுகிட்டே இப்படி போறாளே. ஆண்டவா, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்பா? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? சாரிப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை. ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ? விருப்பப்பட்டவரை கல்யாணம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எப்படியோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு.